ஆஸ்திரேலிய ஆதிவாசிகளினுடைய ஒரு ஆயுதம் பூமரேங். அவருடைய விளையாட்டு கருதும் ஒரு பூமரேங். அது எய்தால் இதவனிடம் திரும்பி வரும். இதவனிடமே திரும்பி வருகின்ற ஒரு வகையில் அந்த ஆயுதத்தை டிசைன் பண்ணலாம். அவ்வாறு டிசைன் பண்ணப்பட்ட பூமராங்கை பற்றி தான் நான் பேசுறேன். இந்த ரெண்டு டிசைன் இருக்கு. ஒன்று வேட்டைக்காக டிசைன் பண்றது, ஒன்று இன்னொன்று போறது திரும்பி வருவதற்காக டிசைன் பண்றது. இந்த போறது திரும்பி வருவதற்கான டிசைன் பண்ணப்பட்ட பூமரங் இன்றைய இலங்கை அரசியலில் செயல்பட தொடங்குகிறது. அதாவது இனப்படுகொலையை விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிதும் இல்லாதவர்கள் என்பது மட்டுமல்ல, இனப்படுகொலை ஆதரிப்பவர்கள் இப்பொழுது, அதாவது ஜெனோசைடை ஆதரிப்பவர்கள், ஜெனோசைடை செய்தவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் டெமோசைடை விசாரிக்க வேண்டும் சொல்றார்கள். அப்ப தங்களுடைய மக்கள் படுகொலையை விசாரிக்க வேண்டும் சொல்றேன். அப்ப இது ஜெனோசைடை இன்னும் மேலே உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கு. இது மிகவும் ஆபத்தானது. இந்த விடயத்தில் இனி சிங்கள சமூகம் ஒரு புதிய கருத்துரிமை பாட்டுக்கு வரும். அது நேரடி சாட்சியங்கள் இல்லை, வழக்கை முன்னெடுக்க முடியாது என்று சொல்லி வழக்கை இடையில் விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் சிங்கள மக்களுடைய இனி அந்த எதிர்ப்பு உணர்வுகள் பெருசா வந்து எதிர்க்க வேண்டியவர்களுக்கு எதிரான கரைகள் பூசப்பட்டு இந்த அரசியல் ரீதியான வெற்றியம் கிடைத்திருக்கிறது. இந்த ஏஇபிக்கு மண்டல படுகொலையினால் கிடைக்கக்கூடிய அரசியல் வெற்றியம் கிடைக்கிறது. அது சிங்கள மக்கள் மத்தியில் ஆதரவு சக்தி ஒன்று உருவாகி இருக்கிறது. ஆனால் அது மறுபலமாக தமிழ் மக்களின் அரசியலை கிளறிவிட்டு நாடு பிரிவினைக்கு போகக்கூடிய அளவுக்கு, இரண்டாக பிளக்க போகக்கூடிய அளவுக்கு அது வழிவகுக்கக்கூடியது. எனவே இந்த இடத்தில் எல்லா சிங்கள தலைவர்களும், எல்லா சிங்கள மத தலைவர்களும், அது பௌத்த மத தலைவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மத தலைவர்களாக இருக்கலாம், சிங்களம் சார்ந்த எல்லா மத தலைவர்களும், சிங்கள நிறுவனங்களும், சிங்கள கட்சிகளும் இறுதியில் இந்த நிலைப்பாட்டுக்குத்தான் போவார்கள். அவர் தங்கள் நாட்டை காட்டிக் கொடுக்க கூடாது என்கின்ற இன்னொரு வகையான ஒரு தேசபக்திக்கு போவார்கள். எனவே மீண்டும் ஒரு புதிய தேசபக்தி வரப்போகுது. அநியாயத்தை மறைக்கின்றது என்பதும் தேசபக்தியாக வரப்போகுது.